உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேட்டை தொடர்ந்து அலங்காநல்லூரில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8 மணியளவில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முறைப்படி ஜல்லிக்கட்டு போட்டியினை தொடங்கி வைத்தார். அப்போது அமைச்சர்கள் மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், தேனி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆகியோர் உடன் இருந்தனர். வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்படும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு தழுவி பரிசுகளை வென்று வருகின்றனர். ஒரு சில காளைகள் வீரர்களை கிட்ட நெருங்க விடாமல் களத்தில் நின்று விளையாடுகின்றன. சிறந்த காளைகள் தேர்வு செய்யப்பட்டு காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுகிறது. மாட்டை சூப்பரா வளர்த்திருக்கியா? சூப்பர். மாடுனா இப்படி வளர்க்கணும்யா. அழகு அழகா. மாட்டுக்கு ஒரு தங்க நாணயம், தங்க மோதிரம். வழங்கும் ஒரு தங்க மோதிரம். நல்லா கெடுக்காத. அந்த மாட்டுக்கு தங்க மோதிரம். ஒரு ஆள் படி. தங்க மோதிரம். வீரன் தங்க மோதிரம் அந்த மாட்டுக்கு. சூப்பர் சூப்பர். தங்க மோதிரம். தள்ளி தூக்கிரு. சூப்பர் மோதிரம் அந்த மாட்டுக்கு. மாண்புமிகு துணை முதல்வர் தங்க மோதிரம். ஒரு முக்கிய வேண்டுகோள், தயவு செய்து நாட்டின் உரிமையாளர் பக்கத்தில் நிக்காதீங்க, பரிசில்லைன்னு சொல்லிடுவோம். அடுத்து இலங்கை கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டைமானுக்கு சொந்தமான காளையும் இன்று போட்டியில் களம் இறக்கப்பட்டது. வீரர்கள் யாரும் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு இந்த காளை மைதானத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. தங்க நாணயம் எங்க பிடிங்க, பக்கத்துல தொடு பாப்பா. யாரா ஒரு ஆள் தொடு, தொட்டு பாரு. அங்க வேற அந்த பையனை கூட இழுத்துக்கியா. பிடி பாப்பா, ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் தொடு பாப்பா. இந்த மாடு தங்க நாணயம். காளை வெற்றி பெற்றது. இதேபோல் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் காளையும் நடிகர் சூரியின் காளையும் களத்தில் சிறப்பாக விளையாடியது. இதனால் அந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க காசு பரிசாக வழங்கப்பட்டது. காளை வெற்றி பெற்றது. பொங்கல் வாழ்த்துக்கள்.